வணக்கம். தேர்ஸ்டே சாய்பாபா ரீடிங் தான் பார்க்க போகிறோம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான சாய்பாபாவோட மெசேஜ் அண்ட் பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி இருக்கீங்க? பைல் நம்பர் 1 நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்களோட கார்ட்ஸும் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். பட் நீங்கள் உங்கள் மனசில் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ன ஓடிட்டுருக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் அற்புதம் நடக்கலப்பா, காலம்தான் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எஸ், காலத்தை விரயம் செய்து விட்டேன் என்ற ஒரு குற்ற உணர்வோடு நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, காலகாலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் உனக்கு நடக்கல. ஒன்று திருமணம் சார்ந்திருக்கலாம், இல்லை வேலை சார்ந்திருக்கலாம், இல்லை சுயதொழில் ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க, இல்லை ஏதாவது பண்ணி கொஞ்சம் சறுக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ ஏதோ ஒன்றுத்துக்கு ஒரு திட்டு வாங்கிட்டு இருக்கிறதா இருக்கலாம். கார்ட்ஸ் படிக்கும் போது ரெஸ்னேட் ஆகுது. அது எப்படின்னா, இது இப்போ நான் என்னோட சாதாரணமாக இருக்கவங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது, எனக்கு நடக்கல. நான் ஒரு 4 டிகிரி வாங்கி வச்சிருக்கேன். பட் எனக்கான ஒரு வேலை, ஒரு அங்கீகாரம், ஒரு ஃப்ரேம் கிடைக்கல. அதே 1 டிகிரி முடிச்சவங்களாம் நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். உங்களோட சின்ன வயசுக்காரங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருச்சு, குழந்தை பாக்கியம், அந்த மாதிரி எல்லாமே நிறைவாக இருக்குது. பட் எனக்கு இன்னும் நான் ஆசைப்படுற விஷயங்கள், சராசரியாக நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன், அது எனக்கு நடக்கலை அப்படின்ற ஒரு கஷ்டம் அது உங்கள் மனசில் நிறைய தேங்கி இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் சில பேர் குழந்தை வரத்துக்காக இருப்பீங்க. காலகாலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கலைங்கிறது தான் அதிகபட்ச வருத்தமாக இருக்கிற மாதிரி இந்த கார்ட்ஸில் வருது. இல்லைன்னா நீங்கள் வேலை சார்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஆல்ரெடி வேலையில் கூட இருக்கலாம், பட் வேறு ஒருத்தவங்க பேர் வாங்கிட்டு போகலாம். எனக்கான விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது. ஏதாவது பாபா கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு மனிதர்களை காதலிச்சு அவங்க லாஸ்ட் டைமில் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்தாலும் சரி வீட்டில் வரேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம், பட் எனக்கான வரன் எதுவுமே கிடைக்கலன்னாலும் சரி, உங்களுக்கு இவ்வளோ நாள் இந்த காலங்கள் போச்சு இல்லை, இதெல்லாம் வேஸ்ட்டாக போகல. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களோட கார்மிக் சைக்கிள் பேட்டர்ன்ஸில் நடக்கணும்ன்ற இந்த விஷயங்கள் அதை யார் நினச்சிருந்தாலும் தடுத்திருக்க முடியாது. மற்றவங்க சொல்லுவாங்க, உன் இடத்துல நான் இருந்திருந்தா நான் அப்படி செஞ்சுருப்பேன், இப்படி செஞ்சுருப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் அவர்களை வாழ்க்கையில் அவர்கள் நின்று பார்த்தா தான் தெரியும் அவங்கவுங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ மற்றவங்க சொல்கிறத நீங்கள் காதில் வாங்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட நன்மைக்காக சொன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களை ஏதாவது குத்தம் குறை சொல்லணுன்னே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தட்டி விடுன்னு போயிட்டே இருந்துருங்க. இப்போ பாபா கொடுக்குற மெசேஜ், நீ காலத்தை எங்கேயுமே விரயம் பண்ணல. இதெல்லாம் ஒரு பயிற்சிக்கான ஒரு விஷயம். ஓகே, நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தாலும் அதுவும் ஒரு பயிற்சி. நீங்கள் ஏதாவது ஒரு மனிதர்களை நம்பி இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் அவங்களோட உண்மையான முகம் தெரியுது அப்படின்னாலும் இதுவும் நீ கற்றுக்க வேண்டிய பாடம் தான். ஸோ எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. ஓகே, திருமணம் தட்டி போகுதுன்னா உனக்கான ஒரு நல்ல மன வாழ்க்கை காத்துட்ருக்கு, அதற்கான பர்சன் வருவாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் உனக்கு ஒளிஞ்சிருக்கு, உன்னோட பிளெஸ்ஸிங்ஸ், உன்னோட ஆசீர்வாதம் ஒளிஞ்சிருக்கு, அது கண்டிப்பாக உனக்கு கைக்கு சேரும் அப்படிங்கிறது அப்பா கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, அது நமக்கானதாக இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உங்கள் அப்பா கொடுக்குற விஷயம். ஓகேவா? ஸோ சாயப்பா தான் உங்களோட அப்பா நான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுதுன்னா அது கண்டிப்பாக அது உங்களுக்கானது கிடையாது. சரியா? அதனால தான் அது உங்களை விட்டு போகுது, அதனால உங்களுக்கு தீமை தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த பிரபஞ்சமும் நீங்கள் கும்பிடுற அந்த சாய்பாபாவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மத கடவுளாக இருக்கலாம். ஸோ அவங்க உங்ககிட்ட வராமல் தட்டி விடுறாங்க அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேவா? ஸோ எந்த விஷயத்துக்கும் நீங்கள் காரணக்கர்த்தா கிடையாது. நீங்கள் அந்த கேரக்டரில் இருக்கீங்க. நீங்கள் ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் உங்களுக்கு உங்களோட அறிவை வச்சு தான் நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டுருக்கீங்க. ஸோ எந்த ஒரு பழியவும் நீங்கள் தூக்கி போட்டுக்க தேவையில்லை அப்படிங்கிறது அப்பா கொடுக்குற மெசேஜ். ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஓகே, இனி ப்ரெசென்ட்டில் எப்படி வரும்னு கேட்டால் ப்ரெசென்ட்டில் நல்லா வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? உங்களோட ஃப்யூச்சர் எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த கார்டு நீங்கள் பார்க்குறீங்க, பைல் நம்பர் 1 எடுத்திருக்கீங்கன்னா சில நேரம் திருமணமான நபர்களாக கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ரேஸ் சுற்றி இருக்கவங்களாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. என் பக்கத்தில் இருக்கவங்க ஓடுறாங்க, அக்கத்தில் இருக்கவங்க ஓடுறாங்க, நான் இது வரைக்கும் ஸ்டார்ட் பட்டன் கூட அமுக்கல, அப்படியே ஏதோ ஒரு ஸ்லோவாக போகுது. இது போகுமா, இந்த வண்டி எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே இருக்குது. என்னோடய ஃப்யூச்சரை நினச்சி எனக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது. அப்படின்னா அப்பா சொல்கிற விஷயம், எந்த வித பயமும் வேண்டாம். ஓகேவா? அவங்களுக்கான வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது, அது சிறப்பாக போக சான்சஸ் இருக்குது. நீங்கள் அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்னு எந்த வித ஹரிபரியும் எடுத்து போட்டுக்காதீங்க. உங்களோட வாழ்க்கை நிதானமாக போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அப்பா கொடுக்குற விஷயம், எஸ் நீங்கள் பிளஸ்டு பர்சன் தான், அதை முதல்ல நம்புங்க. வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைச்சிடும். திருமணம் வரன் பார்த்துட்ருக்காங்கன்னா
உங்களுக்கான ஒரு வரன் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. எதுலேயுமே பொறுமையோடு இருந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்துட்ருக்கு. அவசரப்படாதீங்க. உங்களுக்கானது எங்கேயுமே போகாது, அது உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அப்பாவோட பிளெஸிங்ஸ். ஓகேவா? இன்னும் ஸ்டார்ட் பட்டனே அமுக்கல அப்படின்னு ரேஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா எஸ், இனிமேல் ஸ்டார்ட் பட்டன் அமுக்கக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு. அது உங்களுக்கு உங்களோட தேவதைகள், உங்களோட பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும். ஓகேவா? இன்னும் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கலாம். உடல் நலம் சார்ந்திருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்திருக்கலாம், இல்லை உறவு சிக்கல் ஏதாவது இருக்கலாம். ஸோ அப்பா கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்க, அதுலேருந்து கொஞ்சம் விலகி வந்துடு, அதற்கான தீர்வை பாரு. ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது எதுன்னா அந்த பிரச்சனை மட்டும்தான். ஸோ உன்னோட ஃபோக்கஸை நீ அங்கே கொடுக்காத, அதற்கான தீர்வு, அதுக்கான சொல்யூஷனில் டேர்ன் பண்ணி பாரு அப்படிங்கிறாரு. இது எத்தனை பேருக்கு பொருந்ததோ தெரியல, எடுத்துக்கோங்க. உங்களோட கஷ்டம் வந்து கஷ்டமே கிடையாதுங்க. நீங்கள் அதை கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கனால தான் அதை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் உங்களை. சரியா? ஸோ அப்பா சொல்கிற விஷயம் சிம்பிளான விஷயம். அந்த கஷ்டத்துக்கு நீ பவர் கொடுக்காத. ஓகே? ஸோ அதை விட்டு நீ விலகி வந்துரு. உனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா கிடச்சிருக்கலாம், நல்ல குழந்தைங்க கிடச்சிருக்கலாம், இல்லைன்னா உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், மனம் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. ஸோ அதற்கு முதல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. நல்லதையே பாருங்க, நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட வரும். ஓகே? பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நீங்கள் ஈர்ப்பீங்க. கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுங்க. யாருக்காவது இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன்னு சொன்னால் ஞாபகமாக அவங்களுக்கு கொடுக்குற வாக்குகளை நிறைவேற்றுங்க. அதே மாதிரி டே பை டே சில விஷயங்களை கற்றுக்கிட்டே இருங்க. உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கிட்டு இருங்க, பாலிஷ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ படித்த நபர்களாக இருந்தாலும் கற்றுக்க நம்ம இன்னும் மேம்படுவோம். ஓகேவா? ஸோ கற்றுக்கிட்டே இருங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே தனித்துவமான நபர் நீங்கள். சரியா? பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்னா நம்மளாம் ஒரு யூனிக் பீஸ்ன்னு நம்மளே சொல்லிக்கணும். சரியா? நிஜமும் அதுதான் ஒரு சவால், ஒரு சேலஞ்சிங்கான ரோல் வந்துகிட்டே இருக்குன்னா எஸ், ஒரு கத்தி கூட மொக்கை அடிச்சுன்னா அதை தீட்ட கத்தி தீட்டும் போது எப்படி இருக்கும்? ஷார்ப்னஸ் வரும்ல. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஷார்ப்பான பர்சன், ஸ்மார்ட்டான பர்சன் ஆகிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஸோ எந்த வித கவலையும் வேண்டாம். சில நேரங்களில் சில பேர்கிட்ட சில விஷயங்களை பேசி புரிய வைக்க முடியாதுன்னா மௌனமாக இருந்துருங்க. இந்த சிச்சுவேஷனை என்னால் கடக்க முடியல, இல்லை சில விஷயங்களை என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா பேசாமல் சைலண்ட் மோடுக்கு போயிடுங்க. அந்த விஷயம் அதுவாகவே சரியாயிடும். சரியா? ஸோ சாய்பாபா நிறைய விஷயங்கள் ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு எது பொருந்ததோ நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்ததோ தவிர்த்துடுங்க. ஓகேவா? பட் அப்பா சொல்கிற மெயினான விஷயம் என்னென்னா, கஷ்டங்கிற மாயாவி கிட்ட போய் மாட்டிக்காத. சரியா? ஸோ அந்த மாயாவி வந்து உன்னை அப்படியே அதுக்குள்ளேயே வச்சிருப்பார், அந்த புதக்குழியிலே வச்சிருப்பார். அதுலேருந்து வெளியில் வந்துடு. உனக்கான நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சந்தோஷம் உங்களை சுற்றி இருக்கும். ஒரு மனுஷனாக இருந்தால் அவனுக்கு கஷ்டம் மட்டுமே 100% இருக்காது. குட்டி குட்டி பிளெஸிங்ஸ் இருக்கும், குட்டி குட்டி சந்தோஷம் இருக்கும். அந்த குட்டி குட்டி விஷயத்து மேலே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எஸ், ஸ்மைல் பண்ணுங்க. வேலை கிடைக்கலன்னா கிடைக்கும், திருமணம் நடக்கலன்னா நடக்கும். முதல்ல நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இதெல்லாமே என்னோட வரங்கள். எனக்கு கடவுள் நிறைய வரத்தை கொடுத்துருக்காரு, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. மிச்சம் இருக்கிற எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும். ஓகேவா? ஸோ சாய்பாபா ரீடிங்கில் வந்த விஷயத்த நான் உங்களுக்கு கேட்ச் பண்ணி சொல்லியிருக்கேன். இது எத்தனை பேருக்கு பொருந்துதுன்னு பாருங்கள். பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான Thursday சாய்பாபா ரீடிங் தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கீங்க? ஃபைல் நம்பர் 2 நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்களோட கார்ட்ஸும் நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு தெரிகிற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சாய்பாபா ரீடிங் பார்க்குறோம், பட் இதில் சிவன் ரெஸ்னேட் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ நீங்கள் திங்கக்கிழமை சிவனுக்கு வில்வம் சாத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் பிரதோஷம் டைமில் வில்வம் சாத்துங்க. முடிஞ்சால் பிரதோஷம் டைமில் மௌன விரதம் இருங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை, வேலை கிடைக்கணும், இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கு, இல்லை சுய தொழில் பண்ணிகிட்ருக்கு, ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. சாய்பாபாவே வந்து சிவனை நீ வழிபாடு செய் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வில்வாஷ்டகம் படிக்கலாம். ஓகேவா? ஸோ படிக்க முடியலன்னா போட்டாது கேளுங்க, அது ரொம்ப பலன் தரும். வில்வம், அந்த பச்சை கலர் இருக்கும்ல, அந்த இலையை வந்து நீங்கள் எப்போதுமே டெய்லியும் கூட, நீங்கள் ஆஃபீஸ் கோயிங் பர்சனாக இருந்தீங்கன்னா, உங்களோட ஆண்களாக இருந்தீங்கன்னா ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த வில்வத்துக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. ஏதாவது எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதெல்லாம் போகும். அதே மாதிரி கண் திருஷ்டி, உங்களுக்கு வேண்டாத நபர்களோட ஒரு தீய பார்வையிலேருந்து அந்த வில்வம் வந்து உங்களை தவிர்க்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான பவர் நிறையா இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்க. சாய்பாபா ரீடிங்லேருந்து வருது, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? எவரையுமே பார்த்த மாத்திரத்தில் எடை போட்டுறாதீங்க.
சரியா? ஸோ இப்போ பாபா சொல்கிற முதல் விஷயம், எல்லாரையுமே பார்த்து 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 ஸ்கேன் பண்ணி பழகாதீங்க. இந்த காலகட்டம் அப்படி தான், நம்ம உஷாராக தான் இருக்கணும். பட் எல்லாரையும் வந்து இவங்க அப்படி அவங்க இப்படின்னு நம்ம தவிர்த்துட்டே இருந்தோம்னா யாருக்கு கூடயும் நம்மளால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது. ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம இருக்கோம்னா எஸ் இருக்கலாம், நம்மளுக்கான ஒரு பவுண்டரிஸ் நம்ம போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. பட் அனைவரிடத்துலையும் நம்ம வந்து ஒரு முகமலர்ச்சியோடு பழகணும். ஸோ பார்த்துக்கோங்க, பாபா சொல்கிற விஷயம், நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? மனதில் உள்ள வெறுப்புகளை அகற்றி பழகுவாயாக. கோபம் ஏதாவது படுறீங்களா அது பார்த்துக்கோங்க. ஏதாவது கோபமாக பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் தனிச்சு கொஞ்சம் கனிவாக பேசுங்க அப்படிங்கிறது பாபாவோட விஷயம். மெசேஜ் கொடுக்குறாரு. தெரியல, இந்த பைல் நம்பர் 2 எடுத்திருக்கீங்க. யாருக்கிட்டையாவது உங்களோட கோவம் முகத்தை காட்டுறீங்களா, வெறுப்பாக பேசுகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதை ஒண்டி கொஞ்சம் தவிர்த்துருங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து மற்றவங்க மேலே தான் கோவமாக இருக்கும், வெறுப்பை காட்டுறோம் அப்படின்னு. இல்லை, இதெல்லாம் எப்படின்னா நமக்கு நம்மளே சுயமாக ஆப்பு வச்சுக்கிறது. ஸோ கோவங்கிறது நம்மளோட ஸ்டமக் அங்கேருந்து வரும், அதுலேருந்து தலைவலி ஆரம்பிக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, அதிகமாக கோவப்படுறவங்களுக்குலாம் இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் நிறைய இருக்கும். பார்த்துக்கோங்க, ஓகே? கோவங்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. சப்போஸ் கோவப்படுறீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் கோவப்பட்டுட்டு அப்புறம் உங்களை நீங்களே கூல் பண்ணிக்கோங்க, நல்லா தண்ணி குடிங்க, சரியா? ஸோ பாபா கார்ட்ஸ்லேருந்து வந்த விஷயங்களை நான் சொல்கிறேன், ஓகேவா? துன்பங்களை எதிர்கொள்ள பழகிக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பார்த்து பயந்துங்கிறதோட ஓகே, இந்த ப்ராப்ளம் என் வாழ்க்கையில் இருக்குது, இதுக்கான சொல்யூஷன் என்னால் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, சாய்பாபா கொடுத்துருக்காரு. இல்லை நீங்கள் எந்த மதத்தை வேணால் சார்ந்தவராக இருக்கலாம், ஓகே? ஸோ ஒரு பிரச்சனை உங்களை நோக்கி வருதுன்னா இது ஒரு சவாலாக எடுத்துக்கோங்க. எஸ், இந்த சவாலை என்னால் சமாளிக்க முடியும், அதற்கான திறன் இந்த பிரபஞ்சமும் இப்போ நான் வணங்குற கடவுளும் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ளுங்க. அதுக்கான வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தான். ஒரு பிரச்சனையை அட்டன் பண்ணாமல் இருக்கிறதோட அதை அட்டன் பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஒரு பயமும் வேண்டாம், இறைவன் இருக்க பயம் என்ன, பார்த்துக்கலாம், ஓகே? அது ஒரு பயிற்சியாவது இருக்கும், அது ஒரு அனுபவமாக இருக்கும், சரியா? ஸோ எந்த வித கவலையும் வேண்டாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்க தான் பிறந்திருக்கீங்க. ஸோ பயந்துக்கிட்டே இருக்க பிறக்கல, ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராமல் இருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காது. ஸோ கடவுள் நம்மளை நோக்கி ஏதாவது பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அதற்கான தீர்வை உங்களால் கண்டுபிடிக்க முடியும், அந்த திறன் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது உங்களுக்கே வருது, சரியா? அந்த சவாலை சமாளிக்க கற்றுக்கோங்க. எஸ், நீங்கள் நிறைய ரெயின்போஸ் பார்க்க நேரிடலாம் இந்த வீக்கு. நிறைய கலர்ஃபுல்லான ஸ்வீட்ஸ் சாப்பிடலாம், லைட்ஸ், கலரான லைட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக தெரியும், ஆசீர்வாதம் இருக்குது, சாய்பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது, ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு தெரியும். நான் சொன்னேன்ல, நிறைய சவால்கள் வரும், அதே மாதிரி நிறைய சந்தோஷங்களும் வரும். சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்ணும் கருத்துமாக பண்ணுங்க, பணம் விஷயத்தில் ஜாக்கிரதையாக பண்ணுங்க, உங்களுக்கான லாபம் வர சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி பேசிவ் இன்கம்காக நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனாலும் அதே தான், ஓகே? உங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா அது மறுபடியும் உங்களோட தொழில் சார்ந்து எடுத்துகிட்டு வந்துருங்க, ஓகேவா? சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள் வரலாம், மறுபடியும் நம்ம அதெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்மளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் வர சான்சஸ் நிறையா இருக்குது. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா இருக்கு, பணம் வரவும் சான்சஸ் இருக்குது. சில நபர்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன், உங்ககிட்ட நல்ல குவாலிட்டியான சில விஷயங்கள் இருக்கும், ஓகே? நற்குணங்கள் நிறைந்திருக்கும். சில நபர்களால் அது கெட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, நல்ல குணங்கள் இருந்தால் அது உறுதிப்பாடோடு நீங்கள் வச்சுக்கணும், சரியா? ஸோ அதை எங்கேயுமே தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிறது சாய்பாபாவோட மெசேஜ், ஓகே? சரணடைதல். சில விஷயங்கள் நம்மளை கையை மீறி போயிடுச்சு, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, அடுத்த கட்டம் என்னன்னு தெரியலன்னா பேசாமல் சரணடைஞ்சிருங்க. எஸ், இந்த இயற்கையும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வீக ஆற்றலும் உங்களை அழகாக வழி நடத்தும். நம்ம ஒரு பிளான் போட்டோம்னா இயற்கை பிரபஞ்சம் அது வேற ஒரு பிளான் போட்டுட்ருக்கோம். ஸோ சில விஷயங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, முடிவெடுக்க தெரியல, குடும்பம் சார்ந்த ஏதோ பிரச்சனை, குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை, இல்லைன்னா வேலை சார்ந்த பிரச்சனை. நான் என்னோட உழைப்பை போடுறேன், என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு நான் பண்ணுறேன், பண்ணிகிட்டே இருங்க. அங்கே எண்டு பார்த்தீங்கன்னா கடவுள் உங்களை கொண்டு போய் கரெக்டான பிளேஸில் வைப்பார், சரியா? ஸோ பயமே வேண்டாம். நான் சொன்ன மாதிரி சவால்கள், இந்த பைல் நம்பர் 2 எடுத்திருக்கீங்கன்னா சில சவால்களை நீங்கள் சமாளிச்சுட்டு தான் இருப்பீங்க, இல்லை எதிர்கொண்டுட்டு இருப்பீங்க. அதுக்கு தான் அப்பா கொடுக்குற விஷயம்னா, நீ வர்த்தான பர்சன், இதெல்லாம் நீ அப்படியே லட்டு மாதிரி அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்க கூடாது அப்படின்றாரு. நல்லா இருக்குது, கார்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாழ்க்கை ஒரு புத்தகம், அதை நீங்கள் படிங்க, ஓகேவா? ஸோ சில கெட்ட பழக்கங்கள், கெட்ட அத்தியாயங்கள்லாம் வரும், ஓகேவா? கெட்ட பழக்கங்கள் நான் முன்னாடியே சொன்னேன் வரும்னு, அது நீங்கள் கட் கொடுத்து தூக்கி போட்டுருங்க. அத்தியாயங்கள்லாம் மனுஷங்க, சில கெட்ட மனிதர்களை கூட சந்திக்க நேரிடலாம், அவங்களையும் பேச்சு டேர்ன் பண்ணிடுங்க. ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயம் சரியில்லைன்னா அதையும் டேர்ன் பண்ணிடுங்க. நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் வர காத்துட்ருக்கு.
நம்ம சில விஷயங்கள் பாஸ்ட் எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியா? இதுதான் வாழ்க்கை, இதுதான் மனிதர்கள், மனிதர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மளை சுற்றி நிறைய நல்ல மனிதர்களும் இருக்காங்க. நம்ம முதல்ல இன்னொருத்தர் கூட பழகும்போது நம்ம எப்படி நம்மளை பிரதிபலிக்கிறோம். சரியா? ஸோ நீங்கள் ஒருத்தரை பார்க்கும்போது எப்படி புன்னகையோட சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே புன்னகை உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரவும் சான்சஸ் இருக்குது. சில நபர்களுக்கு மட்டும் விதி விலக்கா சில விஷயங்கள், எஸ், சில நபர்கள் பொருந்தாமல் போகலாம். பட் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பொருந்தலைன்னா அவங்கள விட்டு தள்ளி நின்றுடுங்க. மற்றபடி உலகத்தில் இருக்க நிறைய நல்லுள்ளம் படைத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? வெளிநாடு, வெளி ஊர், வெளி மாநிலம், இங்கேருந்து யாராவது உங்களுக்கு வருவாங்க உங்கள் வீட்டுக்கு. ஸோ இது உங்களோட உறவினர்களாக இருக்கலாம், இல்லை தெரிந்தவர்களாக இருக்கலாம். ஸோ அவங்க மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவும் சான்சஸ் இருக்குது. நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் வரக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் கூடி வர நிறைய நல்ல விஷயங்கள் கூடி வர வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு சுப காரியம் உங்கள் வீட்டில் நடக்கலாம். ஸோ பயணமிச்சு நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்குது. எங்கேயாவது சுற்றுலா போகிறதா இருந்தால் தாராளமாக போகலாம். ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது. கார்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது. கவலையே படாதீங்க. எப்போதுமே நாம ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி இதில் சிவன் வந்திருக்காரு. அவருக்கு வில்வார்ச்சனை பண்ணுங்க, முடிஞ்சால் பண்ணுங்க. ஸோ வில்வம் வாங்கி பிரதோஷம் டைமில் கொடுங்க. நீங்களே வில்வம் வச்சுக்கோங்க. சில பேர் வீட்டில் கூட வில்வம் மரம் வளர்ப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. எப்போதுமே எல்லா செடிங்களுக்குமே காலையிலையும் மாலையிலையும் தண்ணி ஊற்றுங்க. செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். செடிங்கள் எல்லாமே ஒரு ரிஷிகள் முனிவர்கள் மாதிரி. ஸோ எந்த செடியும் வாட விடாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, எஸ், பச்சை பசுமையாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹாவ் எ கிரேட் டே. பாய்.